பணியாளர்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து வந்ததன் விளைவாக 50 பேருடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூனியன் இன்று 452 உறுப்பினர்கள் சந்தா வங்கி வழியாகவே சந்தா செலுத்தி ஒரு தமிழகத்திலேயே பெரிய தொழிற்சங்கமாக இன்று பீடு நடை போட்டு வருகின்றது. இந்த வகையிலே நமது சங்கத்தின் மீது சிலர் குற்றச்சாட்டுகளை கூறி வந்தாலும் அதனையெல்லாம் புறந்தள்ளி அதனையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் போதிய நேரம்தான் விரயமாகும். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும் என்ற முறையில் அதனை புறந்தள்ளி விடுவோம். அடுத்ததாக நாம் பல்வேறு தோழர்களை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு அனைத்து வகை கூட்ட விடுதலை பணியாளர் யூனியன் சார்பாக பொதுச் செயலாளர் என்கிற முறையில் நெஞ்சார்ந்த நன்றியினை முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாம் அறிவித்த நாளிலிருந்து இந்த கூட்டம் நடைபெறும் வரை 1008 இடைஞ்சல்கள் இதர தொழில்நுட்ப தோழர்கள் கொடுத்திருந்தாலும் உண்மையாக நாம் வெற்றி பெற வேண்டும், நமதனுடைய பங்களிப்பு இங்கே இருக்க வேண்டும் என்று தெரிவித்து வந்துள்ள இதர தொழிற்சங்க தோழர்களையும் மனமாற வாருங்கள் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று நன்றியினை தெரிவித்து, முதலாவதாக நம்மளுடைய 30 நிமிஷ கோரிக்கைகளை இங்கே நான் வாசிக்கின்றேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கோரிக்கைகள் அரசுக்கு எடுத்துச் செல்லப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டுறவு மானிய கோரிக்கை 2024-25 அறிவிப்பு எண் 3 நாள் 27/6/2024 என்படி கூட்டுறவு வீட்டு சங்க பணியாளர்களுக்கும் பணியாளர்களின் குறை தீர்க்கும் வகையில் பணியாளர் நாள் நிறுத்தப்பட வேண்டும். இது நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க, ஒன்றா திட்டத்துக்கு உண்டான நிதியை கொடுங்க, எங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க. சம்பளம் தள்ளுபடி திட்டத்தில் பண்ண கொஞ்சம் கட்டி அதில் 50% லோனை கொடுனா அதுவும் கொடுக்கல, வசூல் மட்டும் வாங்குறீங்க. அப்போ சம்பளம் இல்லைன்னு சொல்கிறப்போ இல்லை, தமிழ்நாடே 8.5 லட்சம் கோடி, ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடிங்கிறாங்க. சரி, 150 லட்சம் கோடி, 155 லட்சம் கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கடனில் தான் ஓடிட்டுருக்கு. நாங்கள் மட்டும் என்ன, ஏன் இந்த துறையை மட்டும் நீங்கள் 10 வருஷமாக கண்டுக்கிறதே இல்லை? எதனால் அந்த மாதிரி இருக்கிறீங்க எங்களுக்கு தெரிய மாட்டேன். ஒன்றும் இல்லாட்டி எங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சுருங்க. ஏசலா 1947 தொழிலாளர் சட்ட பிரகாரம் 3 மாதம் நீ சம்பளம் கொடுக்கலன்னா நீ லாக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? எங்களோட கடைசி ரத்தத்தை வரைக்கும் உறிஞ்ச அளவுக்கே இருக்கிறீங்க. ஒவ்வொரு தொழிலாளருடைய அடிப்பட்ட கடைசி சொட்டு பிளட்டை வரைக்கும் உருவிச்சுட்டு எதையாவது துப்பிடுறதா அட்டை மாதிரி உறிஞ்சிக்கிட்டு, அதை வந்து நம்ம அதிகாரிகள் தான் கொண்டு போகணும். 650 பணியாளர் 1050 பணியாளர் இருக்கிறாங்க. அதில் 650 பணியாளருக்கு சம்பளம் இல்லை. இதுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு 300க்கும் மேற்பட்ட அரசு துறை அதிகாரிகள். அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்கின்ற அறிவிப்பினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர்களே, தஞ்சை மண்டலத்திலே இந்த ஆர்ப்பாட்டமானது விதைக்கப்பட்டது. அந்த தஞ்சை மண்டலத்தில் விதைக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை செயல் வடிவமாக்க நமது யூனியனுடைய பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்களும் சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்க இங்கு சென்னை மண்டலத்தில் இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற அளவிற்கு இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்ற நமது சென்னை மண்டல தோழர்களுக்கு பரத்த கரதோஷத்தை ஒரு முறை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்காக அரும்பாடுபட்டுள்ள தோழர் பாஸ்கர், சண்முகம், செல்வம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எல்லாரும். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய பாராட்டை வச்சுக்க கூடாதுங்கன்னு தான் உங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. அதனால கொஞ்சம் நண்பர்கள் எல்லாரும் வரணும். வி.கே. பாபு, திருவள்ளூர். இவங்கெல்லாம் வந்து நம்ம என்னுடன் இருந்து கூட வந்து இந்த கமிஷன் ஆஃபீஸ் பர்மிஷன்ஸு, லோக்கல் ஸ்டேஷன் பர்மிஷன்ஸு, இந்த பந்தல் ஏற்பாடு, எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து என்னோட கூட இருந்து எல்லாம் இவ்வளோ வந்து பண்ணாங்க. அதில் மீண்டும் ஒரு முறை ஒரு கருத்து இந்த யூனியன் சார்பாகவும், அதேமாதிரி நம்ம மாற்று யூனியன்லேருந்து வந்த நம்ம நண்பர் திரு தர்மபுரி நண்பருக்கு மீண்டும் ஒரு பலத்த கலகோஷம், தயவு செய்து பலத்த கலகோஷம் மீண்டும் வந்து வேறு மாற்று நம்ம சரவணன், சென்னை மண்டலத்தில் சரவணன் சேர்ந்துருக்கு அவருக்கு ஒரு பலத்த கலகோஷம் தயவு செய்து நம்ம யூனியன் சார்பாக பலத்த கலகோஷம் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து தோழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ரொம்ப லாங்கிலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணோம், ரொம்ப நம்ம கொஞ்சம் இது பண்ணோம். ஆனால் வந்து இங்கே நமக்கு நேரம் வந்து கிடைக்கல, சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாங்க. இங்கே உள்ள அந்த இன்டர்வியூ நடத்தாலும் வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு வந்து நேரம் இல்லாதால உங்களுக்கு எந்த விதமான அந்த உபசரிப்புகள்லாம் செய்ய முடியல, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காதீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறத பற்றி இப்போ நம்ம தலைவர் வந்து
ஒரு நிமிஷம், நம்ம திருவள்ளூர் பாபு அவர் பேசுகிறோம். ஒரு நிமிஷம். தோழர்களே, எங்களுக்கு பாராட்டுக்காக நாங்கள் இந்த வேலையை செய்யல. உண்மையிலேயே மன கஷ்டப்பட்டு நெஞ்ச வருத்தி உள்ள வருந்தி தான் இந்த வேலையை செஞ்சோம். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு 7-8 காலம் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். நாங்கள் நிச்சயமாக இந்த பாராட்டுக்காக எல்லாரும் எங்களை பாராட்டணும், பேர் சொல்லணுன்ற புகழுக்காக நிச்சயமாக எல்லாம் ஏற்கனவே நிறைய பேரெல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு உண்மையில் நெஞ்சம் வருந்தி தான் அந்த கமிஷன் ஆஃபீஸில் நம்ம சுற்றணும். இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் வெற்றி பெற செய்யணும். நடக்குமா நடக்காதான்னு கேள்விப்பட்டோம், எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நடத்தி காட்டுவோன்ற ஒரு வெறித்தனத்தோடு தான் இதை செஞ்சோம். யாருக்காக இல்லை, எங்களுக்காக இல்லை, எங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் கஷ்டப்படுற ஒவ்வொரு பணியாளருக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டோமே தவிர எங்களுக்காக இல்லை. நாம் எல்லாரும் ஒன்றாக சேருவோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் இது போன்ற நிகழ்ச்சியை மேலும் மேலும் வெற்றியடை செய்வோம். நம்மளோட பலத்தை காட்டினா தான் நம்ம வெற்றிக்கடியை பறிக்க முடியும். தோழர்களை, கடைசியாக இறுதியாக நமது கோரிக்கை முழக்கங்கள். தமிழக அரசு, தமிழக அரசு காப்பாற்று, 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 வீட்டுவது சங்கங்களை காப்பாற்று, வீட்டுவது சங்கங்களை காப்பாற்று, கவனம் செலுத்து, கவனம் செலுத்து, கவனம் செலுத்து, கவனம் செலுத்து, வீட்டு வசதி துறை மீது கவனம் செலுத்து, வீட்டு வசதி துறை மீது கவனம் செலுத்து, வழங்கிடுக, 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 6 மாத நிலுவை சம்பளத்தை, 6 ஆண்டு கால நிலுவை சம்பளத்தை வழங்கிடுக, வழங்கிடுக, 6 ஆண்டு கால நிலுவை சம்பளத்தை வழங்கிடுக, 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 ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வு கால நிதி பயன்களை வழங்கிடுக, வழங்கிடுக, தேவை, தேவை, ஓடிஎஸ் திட்டம் தேவை, 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 ஓடிஎஸ் திட்டம் தேவை, வழங்கிடுக, வழங்கிடுக, நிலுவையில் உள்ள 10 இடங்களை 5100 10 இடங்களை வழங்கிடுக, வழங்கிடுக, காப்பாற்று, காப்பாற்று, பணியாளர்களை காப்பாற்று, 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 பணியாளர்களை காப்பாற்று, வழங்கிடுக, வழங்கிடுக, மாற்று பணி வழங்கிடுக, 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 மாற்று பணி வழங்கிடுக, கலைக்கப்பட்ட பணியாளர்களுக்கு, கலைக்கப்பட்ட சங்க பணியாளர்களுக்கு மாற்று பணி வழங்கிடுக, மாற்று பணி வழங்கிடுக, பணியாளர்கள் ஒற்றுமை, பணியாளர்கள் ஒற்றுமை, பணியாளர்கள் ஒற்றுமை, போராடுவோம், போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை, வெற்றி கிட்டும் வரை, இறுதி வெற்றி, இறுதி வெற்றி நமது. தமிழ்நாடு அனைத்து பணியாளர் யூனியன் சங்கம் வாழ்க, தமிழ்நாடு அனைத்து வகை கூட்டுறவு வீட்டு பணியாளர் யூனியன் வாழ்க. நன்றி தோழர்களே.